கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 90:14 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இது தேவனுடைய மனிதன் மோசேயின் ஜெபம் என்பதை அறிவோம். நமக்கு அடைக்கலமான தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கும் தேவன் அவரே. சகலத்தையும் அறிந்த தேவனை அண்டிக் கொண்ட மோசே முழுமையாக தன்னை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஊக்கமாக வேண்டுதல் செய்கிறார். வேதத்தின் அதிசயங்களை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதிலளித்தார். எனவே அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவோம். தம்முடைய கிருபையால் அலங்கரிக்கிற தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரில் மகிழ்ந்திருப்போம். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் எலும்புகளையும் உயிரடைய செய்து சுகத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவரே, நாங்கள் காலையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையால் திருப்தியாக கிருபை செய்யும். அதிகாலையில் உம்மை தேடுகிற அனுபவத்தை எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தும். அதிகாலையில் உம்மை தேடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. உலக நாடுகளின் சமாதானத்தை கட்டளையிடுங்க. எங்களை கத்ததாமே பாதுகாப்பீராக. உடைய செட்டை நிழல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.